திருவள்ளூர் அருகே இருளர் சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது அவரை தூக்கிச் சென்ற நபர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார். தொடர்ந்து அந்த நபர் தனது நண்பரை தொடர்பு கொண்டு ஹிந்தியில் பேசியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரது கண்களில் மண்ணை தூவிவிட்டு தப்பிய சிறுமி வீட்டிற்கு வந்துள்ளார். நடந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் உடல்நலம் பாதித்த சிறுமியை தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்து 5 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே சாலையில் நடந்து சென்ற சிறுமியை வாயை மூடி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை வாயை மூடி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றம் நடந்து 5 நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் இதுபோன்ற குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலவுகிறார்கள் என்பதே சமுதாயம் எத்தனை ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலையில் நடந்து செல்லும் சிறுமியிடம் இத்தனை தைரியமாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளி இதற்கு முன்பாக எத்தனை முறை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பான் என்ற கேள்வி எழுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது மேலும் குற்றங்களில் அவன் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்துள்ளார். காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.